Hi, this is Nuchinunde. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி Nuchinunde. இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க steamed lentil dumplings. ரொம்ப ஹெல்தியானது, protein rich ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம பருப்பு ஊற வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல துவரம் பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, பாசி பருப்பு, இது கூடவே பச்சரிசி. பருப்பு எல்லாமே நான் ஒரே மெஷர்மெண்ட்டில் தாங்க எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளியில் வரும். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ இந்த பருப்பெல்லாம் ஒரு 4 மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு, பருப்பு ஊறி இருக்கும். ஒரு பிளெண்டரில் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இது கூடவே இஞ்சி. முதல்ல இதை நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இது கூடவே தண்ணி இழுத்துட்டு நம்ம ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் இதையும் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு கரைச்சா போதும். இப்போ நுச்சினுண்டே பேட்டர் ரெடி. இப்போ அரைச்ச பருப்பை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இந்த பருப்பு கூடவே சீரகம், க்ரஷ் பண்ண கருப்பு மிளகு, பெருங்காயம் இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பருப்பு யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஸ்டொமக் பெயின் வரும். இது கூடவே தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், துருவன தேங்காய், இது கூடவே பொடியை நறுக்கின கருவேப்பிலை, பொடியை நறுக்கின கொத்தமல்லி. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது அங்கே ரொம்ப முக்கியம், தில் லீவ்ஸ், அதாவது சோம்பு கீரை. இந்த நுச்சினுண்டே ரெசிபிக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கீரை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சோம்பு கீரை ரொம்பவே நல்லதுங்க, உடம்புக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இது நிறைய நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த நுச்சினுண்டே நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுடுங்க. இப்போ கை கடங்குற மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. நான் செய்கிற மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம பிடி கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஆனால் விரல் அழுத்தம் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வேக வைக்கக்குள்ள உங்களுக்கு விரிசல் விடாமல் இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா மாவும் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி கொதிக்க வச்சிட்டோம் இல்லையா, இப்போ நல்லா தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. ஹை ஃப்ளேமில் 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். 1/4 மணி நேரத்துலேயே நல்லா குக் ஆகிடும். அதுக்கு மிச்சம் உங்களுக்கு டைம் ஆகாது. இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. பாருங்கள், குத்தி பார்த்தா ஒன்றுமே ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இப்போ நுச்சினுண்டே ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ரெசிபிங்க. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை நைட் டின்னருக்கு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ இதுக்கான சைட் டிஷ்ஷை செஞ்சுக்கலாம். இதுக்கு முதல்ல நெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே பெருங்காயம். இது ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட் நல்லா கொதிக்கிட்டோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ இந்த அளவு கொதி வந்தால் போதும். இப்போ ஹிங்கி ரெடி. நுச்சுனுண்டைக்கு பெஸ்ட் சைட் டிஷ் இதாங்க. சுட சுட இந்த லென்டில் டம்ப்ளிங்ஸோட இந்த கீ தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ இதை அப்படியே சுட சுட நெய்யோடு தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த சோம்பு கீரை ஸ்மெல்லு, அந்த நெய்யில் பெருங்காயம் போட்டிருக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.